தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி மேக்ஸில் மென்சுரேஷனில் வால்யூமில் 2வது பார்ட் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். 1 மீட்டர் கன அளவு உள்ள சதுர பெட்டியில் 10 சென்டிமீட்டர் கன அளவில் எத்தனை சதுர பெட்டி வைக்கலாம்? இப்போ 1 மீட்டர் அளவு இருக்கிற இப்போ ஒரு பெரிய கனசதுர பெட்டி இப்படி இருக்குது. இதில் வந்து 10 சென்டிமீட்டர் கன அளவு உள்ள சதுர பெட்டி. இப்போ 10 சென்டிமீட்டர் இப்படி சின்ன ஒரு க்யூப் இருக்குது. இது ஒரு பெரிய க்யூப், இப்படி ஒரு சின்ன க்யூப் இருக்குது. அப்போ இப்படி சின்ன சின்ன க்யூபாக அதுக்குள்ளே நம்ம வந்து வச்சு வைக்கிறோமா? அப்போ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன க்யூபாக அதுக்குள்ளே நம்ம வைக்கிறப்ப இந்த மாதிரி எத்தனை க்யூப் வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு பெரிய க்யூபோட கன அளவு வேணும். ஓகேவா? அப்போ பெரிய க்யூபோட கன அளவை சின்ன க்யூபோட கன அளவால் டிவைட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஆன்சர். ஓகேவா? அப்போ பெரிய க்யூபோட கன அளவுங்கிறது என்னது? 1 மீட்டர். 1 மீட்டர். சின்ன க்யூபோட கன அளவு 10 சென்டிமீட்டர். ஓகேவா? இது வந்து சதுர பெட்டி. சதுர பெட்டிங்கிறப்ப என்னது? கன அளவு வந்து ஏ க்யூப் போடணும். ஓகேவா? அது அப்படியே ஒன்றுன்னு போட்டக்கூடாது, ஏ க்யூப் போடணும். கீழேயும் டிவைடட் பை ஏ க்யூப் போடணும். ஓகேவா? அப்போ இது 1 மீட்டர். 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போ சென்டிமீட்டருக்கு மாற்றணும். ஒன்று இதை சென்டிமீட்டராக மாற்றணும், இல்லைனா இதை மீட்டராக மாற்றணும். நம்ம சென்டிமீட்டராக மாற்றுறது தான் ஈஸி. அப்போ 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். கீழே 10 சென்டிமீட்டர். ஓகேவா? இது வந்து இதோட பக்க அளவு. ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்குது. அப்போ இதோட கன அளவு என்ன? இது வந்து பக்கம்தான். ஓகேவா? ஒரு கனசதுரம் இருக்குது. ஒரு கனசதுரத்தோட பக்க அளவு தான் இந்த 100. ஓகேவா? அப்போ அதோட கன அளவு அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம்? ஏ க்யூப் தானே அதோட ஃபார்முலா. அப்போ இதை 3 டைம் பண்ணணும். 100 × 100 இப்படி போட்டோன்னா இந்த பெரிய கனசதுரத்தோட கன அளவு கிடச்சிரும். அடுத்து இந்த குட்டி கனசதுரம் தான், நான் குட்டியாக கனசதுரம் வைக்கிறோமா, அந்த குட்டி கனசதுரத்தோட கன அளவு வந்து இது. அப்போ இதுக்கும் என்னது? அதே ஏ க்யூப் தான். அப்போ 10 × 10 × 10. இப்போ சால்வ் பண்ணோன்னா 1 2 3க்கு 1 2 3 கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 1000. அவ்வளோதான் ஆன்சர். அப்போ எவ்வளோ வைக்கலாம்? மொத்தம் அந்த பெரிய இவ்வளோ இருக்கிற அந்த 1 மீட்ரு கொண்ட அந்த பெரிய கன அளவு, இந்த பெரிய கன அளவில் 1000 குட்டி கனசதுரத்தை வைக்கலாம். ஓகேவா? 1000 குட்டி கனசதுரத்தை வைக்கலாம். அதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி எத்தனை பெட்டி கேட்கலாம். இதே மாதிரி கன செவ்வகத்தை வச்சு ஒரு சம்மு வந்து போன கிளாஸில் சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸும் இதே மாதிரி தான். ஓகேவா? ஒரு பெரிய கனசெவ்வக வடிவில் இருக்கிறத சின்ன சின்ன செங்கலை வச்சு கட்டினா எத்தனை செங்கலில் கட்டணும்னு கேட்பாங்க. அப்போ பெரிய இதோட கன அளவு டிவைடட் பை சின்னதோட கன அளவு. அதே மாதிரி தான் பெரிய கனசதுரத்தோட கன அளவு டிவைடட் பை சின்ன கனசதுரத்தோட கன அளவு. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, இப்போ நீளம் 60 மீட்டர், அகலம் 40 மீட்டர், ஆழம் 1.5 மீட்டர் கொண்ட தொட்டியில் 50 சென்டிமீட்டர் சதுர டைல்ஸ் எவ்வளவு பதிக்கலாம்? ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், லென்த்து, பிரெத்து, ஹச்சு. அப்போ இது வந்து ஒரு கனசெவ்வக தொட்டி. அந்த தொட்டியில் டைல்ஸ் தான் பதிக்கிறாங்க. நம்ம கொஸ்டின் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டைல்ஸுங்கிறது எவ்வளவு? பரப்பில் தான் பதிப்பாங்க. இப்போ இந்த மாதிரி இப்படி வந்து ஒரு கனசெவ்வக தொட்டி இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கனசெவ்வக தொட்டி இருக்குது. இங்கே மேலே இந்த டாப் என்ன? ஓப்பனாக இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த கனசெவ்வகத்தோட டாப் ஓப்பனாக இருக்கும். ஒரு டைல்ஸ் அப்படிங்கிறது எங்கே பதிப்பாங்க? போன சம்முலலாம் வந்து இப்போ ஒரு சதுரம் இருக்குது. அந்த சதுரத்துக்குள்ளே வந்து நம்ம இப்படி ஒரு குட்டி சதுரமாக வச்சு அடைக்கிறப்ப அதோட மொத்த கொள்ளளவு, அந்த மொத்த இடத்தையும் ஆக்குபை பண்ணிடும். ஆனால் இதில் வந்து இந்த டைல்ஸுங்கிறது இந்த சர்ஃபேஸ், இதோட சர்ஃபேஸில் தான் ஒட்டுவாங்க. அதே மாதிரி இந்த கீழ் சர்ஃபேஸில் ஒட்டுவாங்க. இந்த சர்ஃபேஸ் இந்த 5 சர்ஃபேஸில் தான் ஒட்டுவாங்க. தொட்டியில் டாப்பில் நம்ம டைல்ஸ் ஒட்ட மாட்டோம். அப்போ தொட்டியில் சுற்றி இருக்கிற 5 சர்ஃபேஸில் மட்டும்தான் நம்ம டைல்ஸ் ஒட்டுவோம். அப்போ நடுவில் இருக்கிற அந்த கேப் வந்து தண்ணி ஃபில் பண்ணுற கேப்பாக தான் இருக்கும். அப்போ டைல்ஸ் வந்து இந்த பரப்பில் தான் ஒட்டுவோம். ஓகேவா? அப்போ இந்த சம்மில் என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம பரப்பை தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இது மாதிரி ஒரு செவ்வக வடிவ தொட்டி இருக்குது. தொட்டியில் இப்போ இது லென்த்து, இது பிரெத்து, இது ஹச்சு. ஓகேவா? இப்போ இப்படி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா டாப்பில் வந்து நம்ம டைல்ஸ் பதிக்க மாட்டோம். அப்போ அந்த டாப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஒரு தொட்டி இருக்குது. இப்போ இது ஒரு சர்ஃபேஸாக. அப்போ என்ன பண்ணுவோம்? அந்த சர்ஃபேஸில் டைல்ஸ் பதிப்போம். அப்போ இந்த சர்ஃபேஸ்னால் இந்த பரப்பளவு. ஓகேவா? இந்த பரப்பளவில் டைல்ஸ் பதிப்போம். அப்போ இந்த பரப்பளவு என்ன? லென்த் × ஹச்சு. அப்போ லென்த் × ஹச்சு ப்ளஸ் இதே மாதிரி ஒரு ஆப்போசிட் பரப்பளவு இருக்குமா ஒரு சர்ஃபேஸு. அப்போ அதோட பரப்பளவும் லென்த் × ஹச்சு.
அப்புறம் இந்த சைடு பாருங்கள், இந்த பி இருக்கா, இந்த சின்ன சர்ஃபேஸ் பி இன்ட்டு ஹச், இதுலேயும் டைல்ஸ் பதிப்போமா, அப்போ பி இன்ட்டு ஹச். அப்போ இதே மாதிரி இங்கிட்ட ஆப்போசிட் இங்கே ஒரு சின்ன சர்ஃபேஸ் இருக்குமா, அது என்னது பி இன்ட்டு ஹச். ப்ளஸ் அடுத்து என்னது, இந்த பாட்டமில் பதிப்போம். ஓகேவா, ஒரு தொட்டியில் டாப்பில் தான் பதிக்க மாட்டோம், இந்த பாட்டமில் பதிப்போம். அப்போ இந்த பாட்டத்தோட பரப்பளவு இந்த லென்த்து இன்ட்டு இந்த பிரெத்து. ஓகேவா, இந்த லென்த் இன்ட்டு பிரெத்து, அவ்வளோதான். இப்போ இதோட வேல்யூஸை அது இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஓவரால் சர்ஃபேஸ் தெரிஞ்சிடும். ஓவரால் சர்ஃபேஸ் தெரிஞ்சிருச்சுன்னா அதை வந்து இந்த சதுர சர்ஃபேஸ் இருக்குல்ல, இதால் டிவைட் பண்ணி போட்டோம்னா நமக்கு ஆன்சர். ஏன்னா இந்த ஓவரால் சர்ஃபேஸில் இந்த அளவு உள்ள சதுர டைல்ஸை நம்ம வந்து பதிக்கிறோம். இப்போ ஓவரால் சர்ஃபேஸ் டிவைடட் பை இந்த சர்ஃபேஸ். ஓகேவா, அப்போ லென்த் இன்ட்டு ஹச், லென்த் எவ்வளவு 60 இன்ட்டு ஹச் 1.5 ப்ளஸ் திரும்ப அதே தான் 60 இன்ட்டு 1.5, பி எவ்வளவு 40, 40 இன்ட்டு 1.5, திரும்பியும் பி இன்ட்டு ஹச் 40 இன்ட்டு 1.5 ப்ளஸ் லென்த்து 60 இன்ட்டு பி 40. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 60 இன்ட்டு 1.5 எவ்வளவு 90, 60 இன்ட்டு 1.5 தான் 90 தான். இப்போ 40 இன்ட்டு 1.5னா 60, திரும்ப 40 இன்ட்டு 1.5 60, இப்போ 6 நாங்க 24, இப்போ 2400. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 90, 60, 150, இங்கே ஒரு 150, இங்கே ஒரு 150, 300. 300 ப்ளஸ் 2400 எவ்வளவு 2700. அப்போ நம்ம டைல்ஸ் ஒட்ட வேண்டிய மொத்த பரப்பு 2700. ஓகேவா, அப்போ நம்ம டைல்ஸோட அளவு 50. அப்போ என்ன பண்ணணும், இந்த மொத்த அளவை அந்த சின்ன டைல்ஸோட அளவால் டிவைட் பண்ணணும். இப்போ இது 2700, இது என்னது மீட்டரில் இருக்குது, இது சென்டிமீட்டரில் இருக்குது, அதுவும் நமக்கு முக்கியம். ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 2700 இது மீட்டரில் இருக்குது, மீட்டர் க்யூபு. ஓகேவா, 2700 மீட்டரில் இருக்குது. இது எவ்வளவு பரப்பளவு 50 சென்டிமீட்டர். சதுரத்தோட அந்த பரப்பு தான் கொடுத்துருக்காங்க, சதுர டைல்ஸ் 50 சென்டிமீட்டர். ஓகேவா, அப்போ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இதை விட இதை மாற்றுறது தான் ஈஸி. அப்போ என்ன பண்ணலாம், 2700 நம்ம அப்படியே வச்சுக்கலாம், டிவைடட் பை 50. அதாவது 1 மீட்டர் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு 100 சென்டிமீட்டர். ஓகேவா, அப்போ 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர்னா 50 சென்டிமீட்டர் தான் இருக்குது. 50 சென்டிமீட்டருக்கு எவ்வளவு 0.5 மீட்டர். மீட்டருக்கு மாத்திரம், ஏன்னா யூனிட் வேறு வேறையாக இருக்கக்கூடாதுல்ல. இதெல்லாம் மீட்டரில் இருக்குது, இது மட்டும் சென்டிமீட்டர் இருக்குது, அதனால் இந்த சென்டிமீட்டரை மீட்டராக மாத்திரம். அப்போ 1 மீட்டர்னால் 100 சென்டிமீட்டரு. அப்போ நமக்கு 50 சென்டிமீட்டருங்கிறது பாதி சென்டிமீட்டர் 0.5. அப்போ 0.5. ஓகேவா, நமக்கு என்ன வேணும், இதோட பரப்பளவு வேணும். 50 சென்டிமீட்டர் சதுர டைல்ஸ், 50 சென்டிமீட்டர்ங்கிறது அந்த சதுரத்தோட பக்கம். ஓகே, நமக்கு பரப்பளவு வேணும். இங்கே எப்படி கண்டுபிடிச்சோம், இங்கே வந்து மொத்தமாக பரப்பளவு கண்டுபிடிச்சோமா, இது வந்து மொத்தமாக தேவைப்படுற பரப்பளவு கண்டுபிடிச்சோமா. அப்போ அதே மாதிரி கீழேயும் நம்ம வந்து பரப்பளவு கண்டுபிடிக்கணுமா, சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். நமக்கு பக்கம் தான் கொடுத்துருக்குறாங்க, பக்கம் தான் 50 சென்டிமீட்டர்னு கொடுக்குறாங்க. அப்போ 0.5. சதுரத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா, a². அப்போ இது ஏன்னா இதை 2 டைம் போடணும். ஓகேவா, ரொம்ப முக்கியம். சப்போஸ் உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் இப்போ தனியாகவே இப்படி எடுத்து பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஓவரால் பரப்பளவு, நமக்கு தேவைப்படக்கூடிய பரப்பளவு. ஓவரால் பரப்பளவை சின்ன அந்த சதுரத்தோட பரப்பளவால் டிவைட் பண்ணால் தான் நமக்கு ஆன்சர். அப்போ சதுரத்தோட பக்கம் நமக்கு கொடுத்துருக்காங்க 50 சென்டிமீட்டர். இதை வந்து நம்ம மீட்டராக மாற்றணும், ஏன்னா இது மீட்டரில் இருக்கனால இதை மீட்டராக மாற்றணும். அப்போ 0.5. இப்போ சதுரத்தோட பக்கம் 0.5. ஓகேவா, அப்போ சதுரத்தோட பரப்பளவு வேணும். சதுரத்தோட பரப்பளவு இருந்தால் தான் இந்த மொத்த பரப்பளவில் டிவைட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ எண்ணிக்கைன்னு தெரியும். அப்போ பரப்பளவுக்கு சதுரத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா, a². அப்போ 0.5 இன்ட்டு 0.5. ஓகேவா, இதுதான் சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா. ஓகே, இப்போ இது இப்படியே இருக்கட்டும், 0.5 இன்ட்டு 0.5 இருக்கட்டும். இப்போ 2700. இந்த 2700ங்கிறது மொத்த பரப்பை சதுரத்தோட பரப்பால் டிவைட் பண்ணுறோம், 0.5 இன்ட்டு 0.5. அவ்வளோ. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், 2700 இந்த 0.5 இந்த 0.5, அதாவது கீழே இருக்க அந்த பாயிண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக இதை ஒரு 10ஆலையும் இது ஒரு 10ஆலையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ மல்டிபிள் பண்ணோன்னா என்ன ஆகும், டிவைட் பை 5 இன்ட்டு 5ன்னு மாறிடும். ஓகேவா, அதாவது இங்கே ஒரு 10ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா இங்கே ஒரு டிஜிட் கேன்சல் ஆகிடும், இதை 10ஆல் மல்டிபிள் பண்ணால் ஒரு டிஜிட் கேன்சல் ஆகும். அப்போ கீழே 100ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோம், மேலேயும் 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் 2 0 ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா, இப்போ இதை வழக்கம் போல் சால்வ் பண்ணிட்டு தான். இப்போ சால்வ் பண்ணால்
5 25, மீதி எவ்வளோ இருக்கும்? 2 இருக்கும். அப்போ 4, மீதி 1 2 3 0. அடுத்து 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 5 5 0, 8 5 40, 2 0. அப்போ எவ்வளவு? 10,800 அப்படிங்கிறதா நமக்கு ஆன்சர். அப்போ ஆன்சர் எவ்வளவு? 10,800. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். பரப்பு இது இந்த இது முக்கியம். நம்ம என்ன கேட்டிருக்காங்க முக்கியம். தொட்டியில் வந்து டைல்ஸ் பதிக்கிறாங்கன்னா அந்த தொட்டியோட கன அளவில் பதிக்க மாட்டாங்க, சுற்றி இருக்கிற அவுட்ரு சர்ஃபேஸில் தான் பதிப்பாங்க. அப்போ மொத்த பரப்பளவு இந்த சதுரத்தோட பரப்பளவால் டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர். அவ்வளோதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். நீளம் 9 மீட்டர், அகலம் 12 மீட்டர் கொண்ட நீச்சல் குளத்தின் ஆழம் மேடான பகுதியில் 1 மீட்டர், தாழ்வான பகுதியில் 4 மீட்டர் குளத்தின் கன அளவு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நீச்சல் குளம் லென்த்து, பிரெத்து, ஹைட்டு இந்த மாதிரி 3 இது கொண்ட ஒரு நீச்சல் குளம் இருக்குது. அப்போ லென்த்து 9, பிரெத்து 12, ஹச்சு வந்து 2 விதமாக இருக்குது. ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி இது என்னது? அப்போ இது ஒரு கனசெவ்வகம். கனசெவ்வகத்தோட கன அளவு லென்த்து, பிரெத்து, ஹச். இதுதானே கனசெவ்வகத்தோட கன அளவு. இந்த மாதிரி 2 தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆழம் ஹைட்டு வந்து மேடான பகுதியில் 1 மீட்டராம், தாழ்வான பகுதியில் 2 மீட்டராம். அப்போ என்ன பண்ணுன்னா அதோட ஆவரேஜை போட்டு விட்டுறணும். ஓகேவா? இது 1 மீட்ரு, இது 4 மீட்ரு. அப்போ 2ஓட ஆவரேஜை போடணும். ஆவரேஜ்னால் இது 1 மீட்ரு ப்ளஸ் இது 4 மீட்ரு டிவைடட் பை 2. ஓகேவா? ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணி ஆவரேஜ் ஆனது என்னவோ அதான் போட்டுடணும். அப்போ 5 டிவைடட் பை 2, 5 டிவைடட் பை 2 எவ்வளவு? 2.5. அவ்வளோதான். ஓகேவா? 2 வேல்யூ இருக்குது. நீளம் கொடுத்துட்டாங்க, அகலம் கொடுத்துட்டாங்க. ஹச்சுக்கு மட்டும் 2 வேல்யூ இருக்குது. 1 மீட்டர் 1, 4 மீட்டர் 1. அப்போ ரெண்டையும் கூட்டி 2ஆல் அடிச்சு போட்டு ஆவரேஜ் வேல்யூ எடுத்து போட்டுடணும். அவ்வளோதான். இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாமா? லென்த்து 9, பிரெத்து 12, ஹச்சு 2.5. அப்போ 2.5. இப்போ இது 3 மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர். 3 மல்டிபிள் பண்ணால் 270 மீட்டர் கியூப். அவ்வளோதான். ஓகே, ரொம்ப ஈஸி தான். நம்மளால அப்படியே சப்ஸ்டிட் பண்ணணும் தான். 2 ஆழம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2ஐயும் டிவைட் பண்ணி 2ஐயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி போட்டுறணும். அதோட ஆவரேஜ் எடுத்து போட்டுறணும். அவ்வளோதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நீளம் 16 மீட்டர், அகலம் 12 மீட்டர், உயரம் 10 2/3 மீட்டர் கொண்டு ஒரு அறையில் வைக்கக்கூடிய மிக நீளமான கம்பியின் அளவு என்ன? இப்போ இப்படி ஒரு அறை இருக்குது. நீளம், அகலம், உயரம். அப்போ நீள, அகலம், உயரம் கொடுத்துட்டாங்களே, அது வந்து ஒரு கனசெவ்வக வடிவத்தில் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ ஒரு கனசெவ்வக வடிவில் இருக்கிற ஒரு அறை, இந்த அறையில் வைக்கக்கூடிய மிக நீளமான கம்பி. இந்த அறையில் இங்கே பாருங்கள், இப்போ இந்த எஜ்ஜிலேருந்து இந்த எஜ்ஜுக்கு வர மாதிரி ஒரு கம்பி வைக்கிறோம். ஓகேவா? அந்த கம்பி ஓகே, அது ஒரு அதை சப்போஸ் அப்படி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இதோட லென்த்தாக இருக்கும். சப்போஸ் இங்கே அதாவது இந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த ஜாயிண்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கம்பி வைக்கிறோம். அப்போ இந்த கம்பி நமக்கு பெருசாக இருக்குமா இல்லை இது பெருசாக இருக்குமா? இதுதான் பெருசாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் இதுக்குள்ள இருக்க கம்பி வைக்கிறோம். அப்போ இந்த 3ல் எது நமக்கு பெருசாக இருக்கும்? இதுதான் பெருசாக இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு இந்த மாதிரி கொண்ட ஒரு கம்பியில் ஒரு அறையில் வைக்கக்கூடிய மிக நீளமான கம்பி அப்படின்னா இதை விட இந்த 3ஐயும் விட எது லென்த்தாக இருக்கும்னா இந்த மூளை விட்டத்தில் வைக்கணும். இந்த கிராஸ்லேருந்து இந்த கிராஸுக்கு. ஓகேவா? ஒரு அறை இருக்குது அப்படின்னா அந்த அறையில் இந்த ஒரு மூலையிலேருந்து இன்னொரு மூளைக்கு வைக்கக்கூடியது தான் ரொம்ப லென்த்தாக இருக்கும். இந்த லென்த்தை விட இதுதான் லென்த்தாக இருக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு மறைமுகமாக என்ன கேட்குறாங்கன்னா மூளை விட்டத்தை கேட்குறாங்க. அதை தான் இப்படி சுற்றி வளைச்சி கேட்குறாங்க. அப்போ ஒரு அறையில் வைக்கக்கூடிய மிக நீளமான கம்பிங்கிறது மூளை விட்டம். அப்போ அந்த மூளை விட்டத்தோட அளவு தான் நமக்கு வேணும். ஓகேவா? அப்போ மூளை விட்டத்தோட ஃபார்முலா என்ன? செவ்வகத்தோட மூளை விட்டம் √L² + B² + H². அப்போ L² எவ்வளவு? L 16², B 12². இதை வந்து சால்வ் பண்ணிக்கணும். 10 2/3. அப்போ 10 2/3ங்கிறத என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். 3 30 + 2 32. 32 டிவைடட் பை 3ன்னு வரும். ஓகேவா? அப்போ 32 டிவைடட் பை 3, 32 டிவைடட் பை 3 ஸ்கொயர் போடணும். ஓகேவா? அடுத்து இதை சால்வ் பண்ணால் 16²ங்கிறது 256, 12²ங்கிறது 144. இப்போ 32²ங்கிறது 1024, கீழே 9². இது ஹோல் ஸ்கொயர் தானே. அப்போ 3², 3 3 9. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இது கொஞ்சம் சால்வ் பண்ணுறது சிரமமாக தான் இருக்கும். இப்போ கீழே வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோன்னா கீழே 9. அப்போ இங்கேயும் வந்து 9 வரணும்னா இதை 9ஆல் இதையும் 9ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 256 9ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 2304. 144 9ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 1296 + 1024. ஓகேவா? இப்போ மேலே இருக்க 3 டைமே ஆட் பண்ண வேண்டியதான். மேலே இருக்க 3ஐயும் ஆட் பண்ணோம்னா
4624 டிவைடட் பை 9ன்னு வரும். ஓகேவா? இந்த 4624 அப்படிங்கிறது 68ஓட ஸ்கொயர். ஓகேவா? 68 டிவைட் பை 3, அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? இது வந்து நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான கேட்குறப்ப தான் இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. மற்றபடி ஈஸியான நம்பர்ஸ் கொடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. எப்போயாவது ஒரு டைம் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமானது கொடுத்து குரூப் 1 லெவலில் நம்ம கேட்கலாம். அப்போ 4624ங்கிறது 68 ஸ்கொயர். இப்படி 68 ஸ்கொயர்லாம் நம்ம படித்து வச்சுருக்க முடியுமானா படித்து வச்சுருக்க முடியாது தான். ஆனால் நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் ரூட் இந்த மாதிரி 4000 பெரிய நம்பராக இருக்கிறப்ப அதுக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் வந்து நம்ம ஷார்ட்கட்டாக சொல்லி கொடுத்துருப்போம். அதை வச்சு போட்டோன்னா ஈஸியாக வந்து இந்த 68ங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ 68 டிவைடட் பை 3 இதுதான் நமக்கு ஆன்சர். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? 270 × 100 × 64 கன சென்டிமீட்டர் அளவுள்ள கனசெவ்வகம். இப்போ கனசெவ்வகம்ட்டாங்க. கனசெவ்வகத்தை உருக்கி கனசதுரமாக மாற்றினால் அந்த கனசதுரத்தின் புறப்பரப்பு. பார்த்தீங்களா? தெளிவாக இருக்கணும். இந்த கொஸ்டின் வந்து தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 270, 100, 64 அளவு இருக்கிற கன செவ்வகம். அந்த கன செவ்வகத்தை உருக்குறாங்க. அப்போ உருக்குறாங்க அப்படிங்கிறப்ப உருக்கும் போது இதோட வால்யூம் மாறாது. ஓகேவா? இப்போ இந்த அளவு இருக்கிற கனசெவ்வகத்தை உருக்குறாங்க. கனசெவ்வகத்தை உருக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு 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 லிக்விட் மாதிரி இப்படி ஆயிருமா? அந்த உருக்குறப்பையும் அதோட வால்யூம் மாறாது. அந்த கன அளவு வந்து உருக்குனா மாறாமல் தான் இருக்கும். அந்த வால்யூமை வச்சு தான் இந்த கனசதுரத்தை செய்கிறாங்க. அப்போ நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இதோட கன அளவும் சதுரத்தோட கன அளவும் சமம். லென்த்து பிரெத்து ஹச் ஈக்குவல் இது செவ்வகத்தோட கனசெவ்வகத்தோட கன அளவு லென்த்து பிரெத்து ஹச். அதுவும் கனசதுரத்தோட கன அளவு என்னது? a³ இதுவும் சமம். ஏன் சமம்? ஒரு கனசெவ்வகத்தை உருக்குறாங்க அப்படின்னா அதோட வெயிட் அந்த மொத்த கொள்ளளவு இருக்கும்ல அதையே தான் திரும்ப கனசதுரமாக மாற்றுறாங்க. அப்போ ரெண்டோட கன அளவு அந்த வால்யூம் வந்து சமமாக தான் இருக்கும். உருக்கி மாற்றுறப்ப வால்யூம் மாறாது, வால்யூம் சமமாக தான் இருக்கும். அப்போ இதோட வால்யூம் இஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூம். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கனசதுரத்தோட பக்கம் கண்டுபிடிச்சிடலாமா? இந்த ஏ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ லென்த்து 270 × 100 × 64 ஈக்குவல் டு a³. இது இப்படியே இருக்கட்டும். இதை வந்து இந்த க்யூபை கேன்சல் பண்ணுறதுக்கு இங்கே க்யூப் ரூட் எடுக்கணும். ஓகேவா? அப்போ க்யூப் ரூட் எடுத்தோம்னா a ஈக்குவல் டு க்யூப் ரூட் ஆஃப் 270 × 100 × 64 அப்படி இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம இதை கொஞ்சம் பிரித்து எழுதிக்கலாம். 27 × இந்த 0வை இது கூட ஆட் பண்ணி 1000 அப்படின்னு எழுதிக்கலாம். இது 64. க்யூப் ரூட் எடுக்கிறோம். இப்போ க்யூப் ரூட் எடுக்கலாமா? அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், க்யூப் ரூட் 27 க்யூப் ரூட்னா 3 க்யூப் தான் 27. அப்போ 27 க்யூப் ரூட் எடுத்தோம்னா 3, 1000 க்யூப் ரூட் எடுத்தோம்னா 10, 64 க்யூப் ரூட் எடுத்தோம்னா 4 க்யூப் தான் 64. இப்போ 64 க்யூப் ரூட் எடுத்தோம்னா 4. அப்போ நமக்கு எவ்வளோ ஆன்சரு? 120. அப்போ பக்கம் கண்டுபிடிச்சோம். எதோட பக்கம்? கனசதுரத்தோட பக்கம் கண்டுபிடிச்சோம். நமக்கு கொஸ்டின் என்னது? கனசதுரத்தோட புறப்பரப்பு. இப்போ கனசதுரத்தோட புறப்பரப்புக்குன்னா என்ன ஃபார்முலா? 6a². இதுதான் ஃபார்முலா. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர். அப்போ 120 × 120. இப்போ 3 மல்டிபிள் பண்ணால் 86,400 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ஈஸியான சம்மு தான். கஷ்டம் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இது முக்கியமான சம்மு கூட. ஓகேவா? இந்த அளவு இருக்கிற ஒரு கனசெவ்வகத்தை உருக்கி கனசதுரமாக மாற்றுறாங்க. அப்போ உருக்கி மாற்றுறப்ப இதோட வால்யூமும் மாறாது. அப்போ இதோட வால்யூமும் சமம். இப்போ சமம்னு எடுத்துக்கிட்டு நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 1 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் பக்கங்களுடைய 3 கனசதுரங்களை உருக்கி ஒரு புதிய கனசதுரம் செய்தால் அதன் மொத்த புறப்பரப்பு. இப்போ வருங்க, அதே தான். இது 1 சென்டிமீட்டர் பக்கம் கொண்ட ஒரு கனசதுரம். இது 6 சென்டிமீட்டர் கொண்ட இன்னொரு கனசதுரம். இது 8 சென்டிமீட்டர் கொண்ட இன்னொரு கனசதுரம். இந்த 3 கனசதுரத்தை உருக்கி ஒரு பெரிய கனசதுரம் செய்கிறாங்க. அப்போ இங்கே பாருங்களேன், இப்போ ஒரு குட்டி கனசதுரம் இருக்குது. அடுத்து ஒரு கனசதுரம், இந்த 3 கனசதுரத்தை உருக்குறாங்க. அப்போ உருக்கி இப்படி ஒரு பெரிய கனசதுரம் செய்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்? இதோட கன அளவு ப்ளஸ் இதோட கன அளவு ப்ளஸ் இதோட கன அளவு, இதோட 3ஓட கன அளவும் சேர்ந்தது தான் இதோட கன அளவாக இருக்கும். ஓகேவா? அப்படி தானே? அப்போ நமக்கு என்ன மீனிங்? ஃபஸ்ட்டு இதோட கன அளவு, கனசதுரத்தோட கன அளவு, இந்த குட்டி கன அளவு a³ a1³ வச்சுக்கலாம்.
அடுத்து இது A2 கியூப் ப்ளஸ் இது A3 கியூப். இது 3ஓட கன அளவையும் கூட்டினா தான் நமக்கு இந்த புதிய பெரிய கனசதுரத்தோட கன அளவு. ஓகேவா? அப்போ ஏ எவ்வளவு 1 சென்டிமீட்டர் நமக்கு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. அப்போ 1 கியூப், இது வந்து 6 கியூப், அடுத்து 8 கியூப் சீக்வல் தான் என்னது நம்ம ஏ. ஓகேவா? 3 குட்டி குட்டி கனசதுரத்தை உருக்கி தானே இது செய்கிறாங்க. அப்போ 3 குட்டி சதுரத்தோட கன அளவும் இந்த பெரிய சதுரத்தோட கன அளவுக்கு சமமாக இருக்கும். ஓகேவா? அப்போ 1 + 6 கியூப் எவ்வளவு 216, 8 கியூப் 512 சீக்வல் ஏ. இப்போ இது 3 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 729 வரும். ஓகேவா? இங்கே ஏ கியூப், ஏன்னா கன அளவு தானே, இது 3ஓட கன அளவும் இதோட கன அளவுக்கு தானே சமம். அப்போ ஏ கியூப். சரியா? அப்போ 729 சீக்வல் ஏ கியூப். அப்போ 729னா ஏ எவ்வளவு 9. அவ்வளோதான். இப்போ ஏ வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து நமக்கு மொத்த புறப்பரப்பு வேணும். மொத்த புறப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா? சதுரத்தோட மொத்த புறப்பரப்பு 6a². இப்போ 6 × 9 × 9 3 மல்டிபிள் பண்ணால் 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம போடுறது தான் வேலை. 3 குட்டி குட்டி கனசதுரம் இருக்குது. 3 குட்டி கனசதுரத்தையும் உருக்குறாங்க. அப்போ 3 குட்டி கனசதுரத்தோட கன அளவும் இந்த ஒரு பெரிய கனசதுரத்தோட கன அளவுக்கு சமம். அதுதான் நம்ம ஈக்குவேஷன் மாதிரி எடுத்து சால்வ் பண்ணால் ஏ தெரிஞ்சிடும். ஏ தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம மொத்த புறப்பரப்பு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். 5 சம அளவுள்ள கனசதுரத்தின் பக்கம் 5 மீட்டர். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கனசதுரம் இருக்குது, அதோட பக்கம் 5 மீட்டராம். ஓகே, அப்போ 5 சம அளவுள்ள, அதே மாதிரி 5 சம அளவுன்னா இந்த 5 மீட்டர் பக்கம் இருக்கிற 5 கனசதுரம் இருக்குது. ஓகேவா? 5 மீட்டர் பக்கம் இருக்கிற 5 சம கன அளவுள்ள கனசதுரம் இருக்குது. ஓகேவா? அப்போ என்னது 5 மீட்டர் பக்கம் கொண்ட 5 கனசதுரம், அதை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ அவற்றை ஒன்றுக்கொன்று அருகில் வைத்தால் உருவாகும் புதிய திண்ம வடிவத்தின் கன அளவு. ஓகே, இப்போ நமக்கு இப்படி இருக்குது. 5 மீட்டர் பக்கம் கொண்ட ஒரு கனசதுரம் இருக்குது. அது மாதிரி எத்தனை கனசதுரம் இருக்குது? 5 கனசதுரம் இருக்குது. அந்த 5 கனசதுரத்தையும் ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் வைக்கிறாங்களாம். இப்போ 5 மீட்டர் கொண்ட ஒரு கனசதுரம். இதே மாதிரி 5 கனசதுரம் இருக்குது. ஒன்றையும் இப்படி பக்கத்தில் வைக்கிறாங்க. 3, 4, 5 கனசதுரம் பக்கத்தில் வச்சுட்டாங்க. ஓகே, வச்சா பொதுவாகும் புதிய திண்ம வடிவத்தின் கன அளவு. இப்போ பாருங்களேன், இப்போ வந்து ஒரு ஒரு வடிவம் உருவாச்சா, இவ்வளோ பெரிய லென்த்தான ஒரு வடிவம் உருவாச்சு. இது வந்து கனசதுரங்கிறது இப்படி இருக்கும். இந்த மாதிரி இப்படி குட்டி குட்டியாக இப்படி 5 கனசதுரம் இருக்குது, இப்படி இருக்குது. ஓகேவா? பக்கத்தில் வச்சுட்டாங்க. இப்போ இந்த திண்ம வடிவத்தோட கன அளவு கேட்குறாங்க. அப்போ இங்கே பாருங்கள், இது என்னது? இது ஒரு கனசெவகமாக மாறிடுச்சா? கனசதுரங்கிறது இப்போ 5 குட்டியாக பக்கத்தில் வச்சோம்னா அது ஒரு கனசெவகமாக மாறிடுச்சு. அப்போ இது என்னது? இதுவும் 5 தான். ஏன்னா இது ஒரு கனசதுரம் தான். அந்த கனசதுரங்கிறப்ப இதுவும் 5 தான். இந்த ஹைட் இருக்குது பாருங்கள், அதுவும் 5 தான். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த புதிய திண்ம வடிவத்தோட கன அளவு. அப்போ இந்த புதிய திண்ம வடிவம் இது என்னவா மாறிடுச்சு? இந்த குட்டி 5 கனசதுரமும் சேர்ந்து கன அளவாக கனசெவ்வகமாக மாறிடுச்சு. ஓகேவா? அப்போ கனசெவ்வகத்துக்கு ஃபார்முலா என்ன? கன அளவு கண்டுபிடிக்க லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹச். இப்போ லென்த்துங்கிறது இந்த ஓவரால் லென்த்தை தான் போடணும். ஓகேவா? இப்போ 5 + 5 + 5 + 5 எவ்வளவு? ஓவரால் லென்த்து 25. அதுவும் முக்கியம், 5ன்னு போட்டக்கூடாது. ஓவரால் லென்த்து தான் வேணும். இப்போ ஓவரால் லென்த்து 25 இன்ட்டு பிரெத்து 5 தான், ஹைட்டு 5 தான். இப்போ 5 × 5. அப்போ 25 × 5 × 5 625 மீட்டர் கியூப். அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, ரொம்ப ஈஸி தான். 5 சம அளவுள்ள கனசதுரத்தோட பக்கம் 5 மீட்டர். அப்போ 5 மீட்டர் பக்கம் இருக்கிற 5 கனசதுரம் இருக்குது. அவற்றை ஒன்றுக்கு ஒன்று இப்போ அருகருக்கில் வைக்கிறாங்க. வச்சானா அது ஒரு கனசெவக ஷேப்புக்கு மாறிடுச்சு. அந்த கனசெவகத்தோட கன அளவு கேட்குறாங்க. இப்போ லென்த்துங்கிறது ஓவரால் லென்த்து, இது ஹைட்டு, இது பிரெத்து போட்டோன்னா நமக்கு ஆன்சர். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இது வந்து அதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட், கனசதுரம். இது வந்து பரப்பளவு கண்டுபிடிக்கிறப்ப நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஒரு சதுரம் இருக்குது, சதுரத்தோட பக்கம் 2 பக்கங்களோட விகிதம் 2.3 இருக்குன்னா சதுரத்தோட பரப்பளவு விகிதம் 4:9 மாறும், சுற்றளவு 2.3 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இது வந்து சதுரத்துக்கும் வட்டத்துக்கும் வச்சு பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இங்கே. இது வந்து கனசதுரம். கனசதுரத்துக்கும் கோளம், இந்த ஸ்பியர், ஓகேவா? கனசதுரத்துக்கும் கோலத்துக்கும் உருண்டை மாதிரி இருக்கும்ல பாலுக்கும், அந்த பாலுக்கும் கனசதுரத்துக்கும் ஒரே மாதிரி தான். ஓகேவா?
இப்போ கனசதுரத்தோட பக்கங்களின் விகிதம் 2:3 இருந்துச்சுன்னா பரப்புகளின் விகிதம் 4:9. ஓகேவா? சதுரத்துக்கு பார்த்துருப்போம். சதுரத்தோட பக்கம் 2:3னா சுற்றளவு 2:3, பரப்பளவு 4:9ன்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் கனசதுரத்தோட பக்கம் 2:3, வேல்யூ 2:3னா பரப்பு வந்து இதை ஸ்கொயர் பண்ணணும் 4:9. அதோட கன அளவுகளின் விகிதம்னா 8:27. இதை க்யூப் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? பக்கம் 2:3னா பரப்பளவுனா இந்த பக்கத்தை ஸ்கொயர் பண்ணணும், கன அளவுனா இந்த பக்கத்தை க்யூப் பண்ணணும், அவ்வளோதான். இந்த பக்கத்தை க்யூப் பண்ணணும். அதே மாதிரி தான் கோலத்துக்கும் அதே ஃபார்மெட் தான் வரும். பக்கங்களின் விகிதம் 2:3 எனில் பரப்புகளின் விகிதம் 4:9. இதை ஸ்கொயர் பண்ணுறோம். கன அளவுகளின் விகிதம் இதை க்யூப் பண்ணுறோம். இப்போ 2 க்யூப் 8, 3 க்யூப் 27, அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ இதை வச்சு ஒரு சம் சால்வ் பண்ணலாமா? இரு கனசதுரத்தின் கன அளவு விகிதம் 27:1. 2 கனசதுரம் இருக்குது. கன அளவு விகிதம் கொடுத்துட்டாங்க. கன அளவு விகிதம் 27:1 எனில் அதன் பக்கங்களின் விகிதம் கேட்குறாங்க. இப்போ பக்கங்களின் விகிதம் 2:3 இருந்ததுன்னா கன அளவு எப்படி கண்டுபிடிப்போம்? இதை க்யூப் போட்டு கண்டுபிடிப்போம். அப்போ 2 க்யூப் 8, 3 க்யூப் 27, இப்படி க்யூப் போட்டு கண்டுபிடிச்சோமா? அதே மாதிரி இப்போ நமக்கு இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, கன அளவு கொடுத்துட்டாங்க. அப்போ இது என்ன பண்ணுவோம்? க்யூப் ரூட் எடுத்து கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ரிவர்ஸில் கண்டுபிடிக்கிறோம். அப்போ க்யூப் ரூட்டுங்கிறது 3 க்யூப் தான் 27. அப்போ இது 3, 1க்கு வந்து என்ன பண்ணாலும் 1 தான் வரும். அப்போ 3:1 தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? இதுதான் பக்கம். இங்கே பாருங்கள், இப்படி ரிவர்ஸில் பண்ணுறோம். சப்போஸ் பக்கங்களின் விகிதம் 3:1ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதை க்யூப் பண்ணி கன அளவு கண்டுபிடிச்சிருப்போம். எவ்வளோ கண்டுபிடிச்சிருப்போம்? 27:1ன்னு கண்டுபிடிச்சிருமா? அதே மாதிரி தான் கன அளவு கொடுத்துட்டாங்க, அதை க்யூப் ரூட் எடுத்து இதை கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளோதான் ஆன்சர். ரிவர்ஸில் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அடுத்தது இரு கனசதுரத்தின் கன அளவு விகிதம் 8:27. புறப்பரப்பு விகிதம் என்ன? ஓகேவா? அப்போ கன அளவு விகிதம் 8:27 அப்படின்னா ஃபஸ்ட்டு பக்கத்தின் விகிதம் கண்டுபிடிச்சிட்டு தான் புறப்பரப்பு கண்டுபிடிக்கணும். கன அளவு 8:27. அப்போ பரப்பு என்ன? இதை க்யூப் ரூட் எடுப்போம். சரி, பக்கத்துக்கு க்யூப் ரூட் எடுப்போம். அப்போ க்யூப் ரூட் எடுத்தால் எவ்வளவு? இது 2, இது 3. அப்போ பக்கங்களின் விகிதம் 2:3. புறப்பரப்பு என்ன பண்ணுவோம்? பக்கத்தை ஸ்கொயர் பண்ணுவோம். பக்கத்தை ஸ்கொயர் பண்ணுறது தான் புறப்பரப்பு. அப்போ 2:3னா 4:9, அவ்வளோதான். ஓகேவா? அதே மாதிரி இரு கோளங்களோட கன அளவு விகிதம் 64:27 எனில் அதன் புறப்பரப்பு அல்லது வலைப்பரப்பு. கோலத்தை பொறுத்தளவு இது கோலம் பார்க்குறப்ப நான் சொல்கிறேன், அதை புறப்பரப்புன்னு சொல்லலாம் அல்லது வலைப்பரப்புன்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ கன அளவு விகிதம் 64:27. அப்போ ஃபஸ்ட்டு பக்கம் கண்டுபிடிக்கணும். கன அளவு விகிதம் இதுனா பக்கம் என்ன பண்ணுவோம்? க்யூப் ரூட் எடுப்போம். அப்போ க்யூப் ரூட் எடுத்தால் என்ன வரும்? 4:3ன்னு வரும். இது என்னது? இதுதான் பக்கங்களின் விகிதம். 64 க்யூப் எடுத்தால் 4, 27 க்யூப் எடுத்தால் 3. அப்போ 4:3ங்கிறது பக்கங்களின் விகிதம். அப்போ பரப்பு எவ்வளவு? இதை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 4 × 4 16, 3 9. அப்போ 16:9 தான் அதோட பரப்பு விகிதம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? பக்கங்களின் விகிதம் 2:3 இருந்துச்சுன்னா என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து பரப்புனா ஸ்கொயர் பண்ணணும், பக்கத்தை வந்து க்யூப் பண்ணால் கன அளவு விகிதம். நமக்கு கன அளவு கொடுத்துருக்காங்க, அதோட கொடுத்துருக்காங்க. அப்போ இதை க்யூப் ரூட் எடுத்தால் பக்கம் தெரிஞ்சிடும், அதை ஸ்கொயர் பண்ணால் புறப்பரப்பு தெரிஞ்சிடும், அவ்வளோதான். ஓகே, இப்போ சம் பார்ப்போம். ஒரு கனசதுரத்தின் ஒவ்வொரு பக்கமும் 25% அதிகரித்தால் அதன் புறப்பரப்பு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும்? புறப்பரப்பு இது முக்கியம். ஓகேவா? கனசதுரம் இது வந்து நம்ம இந்த கான்செப்ட் வந்து நிறைய சம் வந்து பரப்பளவு ஏரியா டாபிக் மென்சுரேஷன் ஏரியா டாபிக் நம்ம பார்க்குறப்ப நிறையா கணக்கு சொல்லி கொடுத்துருப்போம். அதே மாதிரி கான்செப்ட் தான் இது. அப்போ ஒரு கனசதுரத்தோட அந்த ஓவரால் வேல்யூ அந்த பரப்புங்கிறத ஃபஸ்ட்டு 100 எடுத்துக்கணும். ஓகேவா? 100 எடுத்துக்கிட்டு 25% அதிகரிக்குது பரப்புனா அப்போ 2 டைம் போடணும். இந்த 25 100ஓட ஆட் பண்ணி 125 அப்படின்னு போடணும். 25 100ஓட ஆட் பண்ணி 125ன்னு போட்டுட்டு இந்த சதவீதத்துக்காக டிவைடட் பை 100 போடணும். இப்போ பரப்புனா 2 டைம் போடணும். இன்ட்டு 125 டிவைடட் பை 100. இந்த கான்செப்ட் நம்ம நிறைய சொல்லி கொடுத்துருப்போம் ஏரியாவில். ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். அது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சப்போஸ் பார்க்கலனாலும் ஒரு கனசதுரத்தோட ஒவ்வொரு பக்கமும் 25% அதிகரிக்குது அப்படிங்கிறப்ப ஒரு கனசதுரத்தை வந்து ஓவராலாக நம்ம 100ன்னு எடுத்துக்கிட்டு 25% அதிகரிக்குதா? அப்போ 100 + 25 125ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 125ன்னு எழுதணும். 125 டிவைட் பை 100 போடணும் பர்சன்டேஜுக்கு. பரப்பு அப்படின்னா 2 டைம் 125 100 125 100 2 டைம் எழுதணும். கன அளவுன்னு இருந்துச்சுன்னா 3 டைம் எழுதணும். ஓகே, இப்போ பரப்புங்கிறனால 2 டைம். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா இது கேன்சல் ஆயிரும். அடுத்து இந்த 125 × 125ஓட வேல்யூ 15625ன்னு வரும். கீழே டிவைடட் பை ஒரு 100 இருக்கா,
இப்போ 100னா 2 ஸ்தானத்துலேயும் மேலே புள்ளி வச்சுருக்காங்க தான். புள்ளி வச்சோன்னா 156.25%. இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன, எவ்வளவு அதிகரிக்கும், எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தான் கேட்குறாங்க. அப்போ என்ன ஆயிருக்கு, இந்த 100 அப்படிங்கிறது 156.25 மாறி இருக்குது. அப்போ 100 156.25 மாறிடுச்சுன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 56.25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை தான் நம்ம இங்கே போடணும். ஓகேவா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போமா. ஒரு கனசதுரத்தின் பக்கம் 2 மடங்கானால் அதன் கன அளவு எத்தனை மடங்காகும். ஒரு கனசதுரத்தோட பக்கம் 2 மடங்காகுது, அப்போ கன அளவு எத்தனை மடங்காகும் இந்த மாதிரி கேட்குறாங்க. அப்போ கனசதுரத்தோட இதை ஃபஸ்ட்டு வேல்யூ ஹோல் வேல்யூ 100ன்னு எடுத்துக்கிறோம். பக்கம் 2 மடங்கு ஆகுது. 2 மடங்கு ஆகுது அப்படிங்கிறப்ப 100ஓட இப்போ இங்கே 25% இருந்தது, அதனால் 100ஓட 25 ஆட் பண்ணோம். இப்போ 2 மடங்குன்னு ஆகுது. 2 மடங்குங்கிறது அப்போ 100ங்கிறது இன்னொரு 100 சேர்ந்து 200 மாறும். அப்போ 200 பர்சன்டேஜுக்கு என்ன பண்ணுவோம், 200/100. இங்கே பரப்பு கேட்டிருந்தாங்க, அதனால் 2 டைம் போட்டோம். இங்கே என்ன கேட்குறாங்க, கன அளவு கேட்டிருக்காங்க, அதனால் 3 டைம் போடுறோம். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா, 200/100, 200/100 3 டைம் போட்டோம். இந்த 100க்கு இது கேன்சல் ஆகிடும். இந்த 2க்கு 0க்கு இந்த 2 0, இந்த 2 0க்கு 2 0. அப்போ மீதி 2 × 2 × 2 8. இங்கே 2 0 மட்டும் இருக்குது. அப்போ 800. அப்போ என்னவா மாறுது, 100 இருந்தது 800 மாறி இருக்குது. நமக்கு என்ன கேட்குறாங்க, எத்தனை மடங்காகும்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே பாருங்கள், 100 அப்படிங்கிறது 800 நமக்கு மாறிடுச்சு. அப்போ 100 அப்படிங்கிறது 100ஓட 8 மல்டிபிள் பண்ணால் தானே 800 வரும். அப்போ 100ங்கிறது 8 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அவ்வளோதான். நமக்கு கேட்டது வந்து எத்தனை மடங்காகும்னு கேட்டிருக்காங்க. 100 வந்து 800 ஆயிடுச்சு. அப்போ 100 வந்து 8ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 800 ஆகும். அப்போ 8 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அந்த 8 தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா, அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ இன்னொரு சம் பாருங்கள். ஒரு கனசெவ்வகத்தின் நீளம் 10% குறைக்கப்பட்டு அகலம் 20% அதிகரிக்கப்பட்டு உயரத்தில் எந்த மாற்றமும் இல்லையெனில் உருவாகும் புதிய கனசெவ்வகத்தின் கன அளவு என்ன. ஓகேவா, இப்போ ஒரு கனசெவ்வகத்தோட நீளம் அகலம் ஓகே இப்போ இப்படி இருக்குது. கனசெவ்வகத்தோட ஓவராலாக 100ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நீளம் 10% குறைக்கப்படுது. அப்போ 100ல் 10 மைனஸ் பண்ணிக்கணும். 100ல் 10 மைனஸ் பண்ணிட்டா எவ்வளவு, 90. அப்போ 90/100. அகலம் 20% அதிகரிக்குது. அதிகரித்தா 100ல் 20 ஆட் பண்ணால் 120/100. உயரத்தில் எந்த மாற்றமுமே இல்லை. எந்த மாற்றமே இல்லாட்டி அப்போ 100ங்கிறது அப்படியே 100ஆகவே இருக்கும். அப்போ புதிய கனசெவ்வகத்தோட கன அளவு. அவ்வளோதான். இப்போ சால்வ் பண்ணோன்னா இந்த 2 0க்கு இது கேன்சல் ஆயிரும். இந்த 2 0க்கு இது ஒன்று கேன்சல் ஆகிரும். இதுக்கு இது கேன்சல் ஆகிரும். அவ்வளோதான். அப்போ மீதி எவ்வளோ இருக்கும், 12 × 9. எவ்வளோ, 12 × 9 108%. நமக்கு என்ன கேட்குறாங்க, புதிய கனசெவ்வகத்தோட கன அளவு தான் கேட்குறாங்க. அப்போ கன அளவு என்ன, 108%. அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த 100 இருந்தது 108%ஆக மாறிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த 108ங்கிறது தான் ஆன்சர். இப்படி தான் போடணும். அதிகரிக்குதுன்னா 100ஓட ஆட் பண்ணிக்கணும், குறையுதுன்னா 100ஓட மைனஸ் பண்ணிக்கணும். கன அளவில் 3 டைம் போடணும், பரப்பளவுனா 2 டைம் போடணும். அவ்வளோதான். கொடுத்துக்கிறது அப்படியே போட்டோம்னா நமக்கு ஆன்சர். ஓகே, இன்றைக்கி நம்ம கொஞ்சம் சம்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் சம்ஸ் இருக்குது, அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் எக்ஸாம் டயத்தில் நமக்கு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இது உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.